பங்கு தந்தை ஃபாதர் லியோன் பிரபாகரன் அவர்களையும் மற்றும் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் மாணவ செல்வங்களையும் மற்றும் ராகுல் டிவி திரு ஸ்டீவன் அவர்களையும் மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த அழகான மாலையில் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் இந்த ஆண்டின் மிகவும் நேசத்துக்குரிய மாலையில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். எங்கள் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று மகிழ்ச்சி, அன்பு மற்றும் கொடுக்கும் மனப்பான்மை நிறைந்த ஒரு சிறப்பு நாள். உங்களுக்காக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்துள்ளோம். எனவே உட்கார்ந்து ஓய்விடுங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் மந்திரம் உங்கள் இதயங்களை நிரப்பட்டும். முதல் நிகழ்வாக குத்து விளக்கை ஏற்றுவோம். கிறிஸ்துமஸ் நம் வாழ்வில் கொண்டு வரும் நம்பிக்கை மற்றும் அன்பின் ஒளியை அடையாளப்படுத்தும். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை ஃபாதர் லியோன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது மதிப்பிற்குரிய அருள் சகோதரர் ஜான் பால் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது பாசத்திற்குரிய ஸ்டீவன் அவர்களை தலையாசிரியர் மற்றும் மறைகளின் ஒருவரை ஃபாதர் கிறிஸ்டியன் அவர்களை அழைக்கின்றோம். சரணடைந்தோம் என்று தங்களையே அழகிய நடனத்தில் கடவுளின் பாதத்தில் அர்ப்பணிக்க வருகின்றார்கள் எங்கள் குட்டி குழந்தைகள். பாதம் சரணாகின்றே பாதம் சரணாகின்றே உனில் வாழும் நிறைவாகின்றே உனை பிரிய உறவாகின்றே உனை சேரும் உயிராகின்றே சரணாகின்றே. இமையாக என்னை நீ காத்தாய், இருள் தோறும் வாழ்வு மகிழ்வாகும். இமையாக என்னை நீ காத்தாய், இருள் தோறும் வாழ்வு மகிழ்வாகும். இரவானது உன் இரக்கம்தான் நிஜமானது. சரணாகின்றே உனில் வாழும் நினைவாகின்றே உனை பிரிய உறவாகின்றே உனை சேரும் உயிராகின்றே.
அடுத்ததாக சின்ன சின்ன குழந்தை கிறிஸ்மஸ் வந்தாச்சு பெத்லகேமில் மாட்டுக்குருவி இயேசு பிறந்தாச்சு சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நடந்தாச்சு தேவன் நம்மை மீட்டதற்காக கிறிஸ்மஸ் என்றாச்சு ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம் ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம் வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு பெத்லகேமில் மாட்டுக்குருவி இயேசு பிறந்தாச்சு உயிரும் கையும் வீச இயேசு பாலன் தூங்க காட்டு பாறை தூங்க அன்பி செல்வோம் வாங்க உயிரும் கையும் வீச இயேசு பாலன் தூங்க காட்டு பாறை தூங்க அன்பி செல்வோம் வாங்க அன்பின் நதியின் அன்பாய் தவழும் தேவன் நம்மை போல பிள்ளை பாறை போன்ற பிள்ளை நாமும் சென்றெடுக்க பணியை கண்டோமே ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம் ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம் வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு பெத்லகேமில் மாட்டுக்குருவி இயேசு பிறந்தாச்சு அந்த லாலிபப் நல்லா பொறிச்சு கொண்டு வந்து சரியா அதுல கொஞ்சோண்டு சிக்கன் இருக்கும் நான் அவ்வளவு சாப்பிடுறேன் நீ சாப்பிடுறது எனக்கு பிரியாணி பிடிக்கும் சாப்பிடவே இல்லை கண்டு சொல்லி நீமா வாங்கி பேகி குடிச்சிட்டு போகுது எனக்கு தெரியும் நீ போ Jai
Ya,
Hey!
வந்துரும், ஈஸ்டருக்கு வந்துரும், அப்புறம் நியூ இயர்க்கு எல்லா நாளும் வந்துரும். இதெல்லாம நீங்க தப்பு பண்றீங்க. இதனால தான் உங்களுக்கு கடவுளோட பிளஸிங் கிடைக்கிறது இல்லை. இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? உண்மையிலே சண்டேஸ் தான் ரெகுலரா போயிட்டு வரணும். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த மாணவியர்களுக்காக நன்றியப்பா. இந்த குடும்பத்தையும் கடத்தில் அவர் குறிப்பிட்டோம். இனி வரும் காலத்தில் பிசாசின் கிரியைகள் இந்த குடும்பத்திற்காக ஆசிரியர்களே நீங்கள் பொறுப்பெடுப்பதற்கு பிதாவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தூய ஆவியின் பெயராலே போயிட்டோமா? ரொம்ப நன்றி. என்ன நாடகம், என்ன நாடகம், சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்கிருப்பா. சூப்பர் குட்டி. அடுத்தது நட்டு நட ராத்திரியில் ஆண்டவர் இயேசுவை வரவேற்க நமது அழகிய குழந்தைகளின் அழகிய நடனம். ராத்திரியில ஒன்று போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நீதி நேர்மை என்று கொண்ட இறையாட்சியை மண்ணி படைக்கிறவை வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை என்று கொண்ட இறையாட்சியை மண்ணி படைக்கிறவை வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். ராத்திரியில் குட்டும் பள்ளி சாதனையில்
பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிக்க வயிற்றுக்கு இங்கே உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பாலைவன பூமியை பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிக்க வயிற்றுக்கு இங்கே உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி அருமையன்மை இல்லாத உலகத்தை உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி என்றும் அருமையன்மை இல்லாத உலகத்தை மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி வருத்தம் பாடினோம் அவளை நீங்கினோம் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கினோம் தன்னே ராத்திரியில் முதலி சாரலில் முட்டு போல போத்தாரே இயேசு சாமி நாட்டு கொட்டையில் உதித்தாரே இயேசு சாமி தன்னே ராத்திரியில் முதலி சாரலில் முட்டு போல போத்தாரே இயேசு சாமி நாட்டு கொட்டையில் உதித்தாரே இயேசு சாமி கட்டி பாடுவோம் கை கட்டி ஆடுவோம் கட்டி பாடுவோம் கை கட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவோம் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் ஒன்று மூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவோம் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் ஒன்று மூடி நட்டு ராத்திரியில் கும்பலி சாதலில் முட்டு போல போட்டாரே இயேசு சாமி நாட்டு கொண்டையில் உயிர்த்தாரே இயேசு சாமி நன்றி. அடுத்ததாக கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி வழங்க நமது சிறப்பு விருந்தினர் அருட்சகோதரர் ஜான்பால் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறுவர் சிறுமியரே உங்கள் அனைவருக்கும் இனிமையான என்னுடைய இரவு வழங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேருக்கு உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட விருப்பம்? கை தூக்க பார்ப்போம். இந்த கை தூக்குங்க. நான் பாசமிகு பங்கு பணி அருட்பணியாளர்களுடைய பிறந்த நாள் அனைவரும் கருத்தை பற்றி பிறந்த நாள் வார்த்தைகளை கூட்டிக் கொள்வோம். ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் ஃபாதர் ஹாப்பி பர்த்டே எந்த ஊர்ல வந்தாரு? ஆனா இந்த வருஷம் அங்க வந்து இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட மாட்டாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன் இஸ்ரேல் பாடம் தெரியுமா? இந்த 7 நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 2000 நாள் வரைக்கும் டிவி பேப்பர்ல வந்த செய்தி ஏற்கனவே 3000-5000 குழந்தைகளை இந்த வரைக்கும் கொண்டிருக்காங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவனுடைய கடவுளுடைய மகனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். உண்மையிலே நாம் கொடுத்து வைத்தவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 2 திசைகள்ல பெரும் ஒரு கொடூரமான அழிவு ஏற்பட்டது. என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையிலையும் தென் மாவட்டத்தில் அந்த பகுதியில் பூரா
எல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்குது. வெள்ளமெல்லாம் அவங்களுடைய ஆதார் கார்டு போயிடுச்சு, அவங்களுடைய குடும்ப கார்டு போயிடுச்சு, அவங்களுடைய ரேஷன் கார்டு போயிடுச்சு, எல்லாமே. அப்படிங்கும் போது இப்ப கவர்மெண்ட்டுடைய அரசாங்கம் என்ன கேட்பாங்க, ஏதாவது தேவைன்னா ஆதார் கார்டு கொண்டு வா. இப்ப எங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான சூழ்நிலை. இந்த ஒரு சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர்களுக்காக நம்முடைய மனதளவிலும் சரி, நம்முடைய எண்ணத்திலே அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக நாம் வேலை கடமைப்பட்டிருக்கின்றோம். சின்ன குழந்தைகள்லாம் யாருக்கெல்லாம் அறிவாளியாகணும்னு ஆசை? அறிவாளியாக வேண்டாம். ஓகே, நல்லதுதான். ஏற்கனவே நீங்க அறிவாளியாக இருந்தா பரவாயில்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? அறிவாளியாக இருக்கிறது என்ன பண்ணணும்? யாரெல்லாம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையா கோயிலுக்கு வருவீங்க? யாரெல்லாம் தொடர்ந்து ரெகுலரா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவீங்க? யாரெல்லாம் அப்பா அம்மா கீழ்படுவீங்க? யாரெல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டியா ஏற்று பேசுவீங்க? யாருக்கெல்லாம் கடவுளுடைய அருள் வேணுமோ அவங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும், ஏற்று பேசாம இருக்கணும், ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஆசிரியர்கள் நம்மளை கண்டிக்கும் போது என்ன பண்ணணும்? ஏற்று பேசணும், மட்டும் ஏற்று பேசக்கூடாது. இது பெற்றோர்கள் வந்து ஒத்துழைக்கணும். அப்பதான் நம்மளுடைய பிள்ளைய பையனவோ பிள்ளையவோ யாரும் வேணுமே அடிக்க மாட்டாங்க. அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான் உண்மையிலேயே பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் வச்சு நாம் தொடர்ந்து அவர்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக, பலஸ்தீன மக்களுக்காக வேண்டுவோம். இயேசுவாவே அவர்கள் அந்த 2 நாட்களை ஆளுகின்ற தலைவர்களுக்கு நல்ல மன அமைதியை, ஒற்றுமைக்கான பேச்சுவார்த்தை மூலமாக போர் ஒருபோதும் அமைதிக்கு வழிவகுக்காது. எனவே ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் 2 நாடுகளும் அமைதி, ஒரு கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவ அன்புக்கு சார்ந்து வரக்கூடிய மக்களாக அந்த நாட்தலைவர்களும் இருக்க வேண்டும் என அவர்களுக்காக வேண்டுவோம். யாரெல்லாம் இப்ப அடுத்து வருவது பாத்தீங்கன்னா 2024 இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட நாள்? 2024 யாருக்கு பேச மாட்டீங்க? கேட்டு 2024 இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான நாள். இந்திய பாராளுமன்ற தேர்தல். உங்களுடைய வாக்குகளை தயவுசெய்து அடகு வைக்காம கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இவங்க 2 பேர் யாரு? ஒரு ஒதுக்கப்பட்ட வெளிநாட்டு, ஒரு அந்நிய நாட்டு மக்களாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையில பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்பணியாளர்கள் இவர்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி நியூ இயர் 2024. நன்றி. நன்றி ஃபாதர். தங்களின் வார்த்தைகள் வழிமூட்டியது, எங்களுக்கு வழிகாட்டியாகவும் அமைந்தது. மிகுந்த நன்றி ஃபாதர். அடுத்ததாக துள்ளி குறித்து நன்றி சொல்ல ஆடி வரும் குழந்தைகளை வரவேற்போம். Thank you.
அடுத்ததாக கிறிஸ்துமஸ் நற்செய்தி வழங்க சிறப்பு விருந்தினர் ஸ்டீபன் ஜோ அவர்களை வரவேற்கின்றோம். நல்ல ஒரு பெரிய கலைஞராக வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரி, பாரம்பரிய ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு, நம்ம செய்திகள்லாம் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். சர்ச்சுக்கு ஒழுக்கமா வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது ஒரு சில சமயங்கள் வந்து சர்ச்சு ரெகுலரா நடந்தது, ஒரு சில சமயம் வர முடியாத சுச்சுவேஷன்ல. பட் நீங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அட்வைஸ் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சின்ன குழந்தைங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம். பட் வரக்கூடிய நியூ இயர்லாம் வச்சுட்டு நல்ல நியூ இயரா வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு. அந்த போர் அதெல்லாம் வந்து நிறைய ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்த நல்ல விஷயத்தை திங்க் பண்ண கட்டாயமா அது நடக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. Thank you.
சிங்கக்குட்டிகளா ஏன்னா ஆட்டம் பத்தினல்ல. நன்றி நன்றி. அடுத்ததாக நமது மறைக்கல்வியின் பொறுப்பாளர் குழந்தைகளின் மனம் கவர்ந்த நமது ஃபாதர் கிங்ஸ்டன் அவர்களை சிறப்புரையாற்ற வரவேற்கின்றோம். சூப்பர் ஸ்டார்ஸ் பயங்கரமா ஆகிங்க. யாரையும் எல்லா ஸ்டெப்ஸ் போட்டு எல்லா கடையிலும் போட்டுருக்காரு. ரொம்ப சூப்பர் நேச்சுரல் அவருக்கு. பட் வாய்ஸ் வந்து ரொம்ப ஆதிசியமா 4 வருஷத்துக்கு நல்லா இருக்காரு. எல்லாம் அப்படியே அப்படியே நீ மறந்து நீ சிலிர்த்து போயிடுவாங்க. அப்படியே மறந்து மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்க. பைத்தியம் முடிச்சிட்டாங்க. நானும் என்ன பண்ண ரொம்ப சூப்பர். அது என்ன பாரத கண்டிப்பாக இந்த விழாவிலே மறக்க முடியாத ஒரு சம்பவமான மாதிரி இருக்குது. இந்த சிறப்பான நாளிலே நம்முடைய பிரதமர் அதே போல தலைமை ஏற்று ஸ்பீக்கர் நம்முடைய பதவி இந்த நாளிலே பெற்றோர்கள் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. பசங்களுக்கும் எக்ஸாம் ரொம்ப பிஸி. அந்த நேரத்தில் இந்த டீச்சர்ஸ் அதாவது எல்லாருக்கும் பிஸி. நாங்க இப்போ 6 மணிக்கு நான் பிஸி, 6 மணிக்கு பிஸி. எல்லாம் எல்லாருமே இந்த பசங்க சொல்லும்போது எல்லா ஒவ்வொரு டீச்சர் நினைப்பாங்க. ஆர்த்தி கார்த்தி வேற எல்லாத்தையுமே வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே பயங்கர பிஸி. எல்லா டீச்சர்ஸ் அவை ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு வீட்டுல ஒரு ஆளா குட்டி பாப்பா பிறந்தது. அந்த குட்டி பாப்பா பிறந்த உடனே அந்த பாப்பாவை கிறிஸ்துமஸ்ல ரொம்ப கிறிஸ்துமஸ் ஏழு கடற்கரை வீட்டுக்கு பாப்பா பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு நாடகம் மாதிரி இருக்காங்க. அந்த சமயத்துல குழந்தைய மாதா தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வரணும். அப்போ வீடுடா போறாங்க. வீடுடா போகும்போது ஒரு வீட்டுல வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ பிராக்டிஸ் கொடுத்தாங்க. என்ன நடக்குது? ஒரு பொம்மையை எடுத்தாங்க. பொம்மையை தூக்கிட்டு அந்த பொம்மையை பார்த்து குழந்தைக்கு இடம் இல்லை, நீங்க போக வெளியே போங்க அப்படின்னு சொல்லி நான் பிராக்டிஸ் கொடுத்துறேன். அன்னைக்கு என்ன நடந்தது? நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நாடகத்துக்கு வராங்க. ஸ்டேஜ்ல ரசிக்கும் போது அப்பா அம்மா சூசிக்கிறோம் மாதா அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இடம் வைக்கிறப்போ அந்த பாப்பா வந்து வீட்டுல அந்த வீட்டுல குழந்தைக்கு வீட்டுல பாப்பா அவரை பார்க்கல. இந்த குழந்தைக்கு இடம் இல்லைன்னு சொல்லுனா அப்படின்னு சொல்லி எங்க பாப்பா இடம் இல்லையா அவங்க டயர்டாக மாறிட்டாங்க. இடம் இல்லைன்னு சொல்லுவோம். அவங்க இடம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அது எங்க பாப்பா இடம் சொல்ல முடியும்? அதுதான் ஏசு பாப்பா யாருடைய பாப்பா? நம்முடைய பாப்பா. அப்படி இருக்கிற குழந்தைக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதுதான் ஒரு முக்கியமானது. குழந்தைகள் ஒரு டேரக்டர் பாருங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டுடைய இயேசு மன்னக்கூடிய அடைவதற்கும் சிறப்பாக ஆசைப்படுவாங்க. நம்ம ஒவ்வொரு சிறப்பாக நிறைவேற்றிட்டு நான் எதுவுமே பண்ணல. பாரத நான் ஒன்றுமே பண்ணல. நான் சாப்பிட்டேன். விட்டுக்கானே முடியல. டைமில்ல இருந்தாலும் ஃபுல்லா போன வாரம் இப்போ பசங்க ஆடுறது வந்து 5 நிமிஷம் கழிச்சு விட்டாங்க. இது வந்து உலக சாதனை. Wish you Merry Christmas and Happy New Year. நீங்க கதை சொல்லி எங்களை கவர்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபாதர். அடுத்தது
எல்லாரையும் ஆட்ட போட வைக்கிறதுக்கு வராங்க நம்மளோட சிறுவர்கள். வருகிறது. இது காலையிலிருந்து நம்முடைய ஆலயத்திலே பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருப்படி மாணவர் பங்கு தந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்து. அதைத் தொடர்ந்து 12 மணியிலிருந்து கோபாலம் பாட சென்றவர்கள், கோபாலம் பாட சென்ற குழந்தைகள், நம்முடைய பாடக்குழுவினர் இவர்களுக்கெல்லாம் ஒரு 18 விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது. மதிய உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. முத்தாய்ப்பாக ஹைலைட்டாக கடைசியா இந்த நம்முடைய மறைக்கொடி மாணவியுடைய இந்த சிறப்பான கிறிஸ்துமஸ்
நிகழ்வு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் ரொம்பவும் அருமையாக அழகாக இருந்தது. எல்லாருமே வந்திருந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. முதல்ல நாம ஒளி ஏற்றினோம். அடுத்து நம்முடைய 2 குழந்தைகள் இறைவனை மாற்றினார். மிகவும் அருமையாக அவங்க கேட்டதுமா சொன்ன மாதிரி நேரமே இல்லை. ஏன்னா நேற்று எக்ஸாம் முடிஞ்சது, ஒரே ஒரு நாள் தான். இன்னைக்கு காலையில இருந்து பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப பெர்ஃபெக்டா எந்த ஸ்டெப்ஸும் மிஸ் பண்ணாம ரொம்ப அழகா இருந்தாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த அருமையான குழந்தைகள் கிறிஸ்துமஸ் நடனம், சரியா, கிறிஸ்துமஸ் நடனம் மற்றும் அந்த தமிழ் நாட்டுப்புற பாட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக அருமையாக இருந்தது. நம்முடைய குழந்தைகளுடைய நடனம், இந்த நாட்டுப்புற நடனம், அப்புறம் கிறிஸ்துமஸ் பாட்டு, கிறிஸ்துமஸ் வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு பாட்டா நீங்க நடந்தது நட்டு ராத்திரி, அப்புறம் நட்டு ராத்திரி அவர் சென்றுல அவரும் வச்சுருவாங்க இல்லையா. ரொம்ப அருமையா. ஏன்னா நான் கூட நினைச்சேன் ஒரு கட்சியா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப டைம் இஸ் வெரி ஷார்ட். சும்மா ஒரு சின்ன நிகழ்ச்சியோட ரொம்ப அருமையா இருந்தது. தயாரிப்பு இப்போ ஒரு நாட்டுனாலே இப்படி இருந்துச்சுன்னா நம்ம பெரிய குடும்ப விழாலாம் நடத்தினோம்னா எவ்வளவு அருமையாக இருக்கும். குழந்தைகள் அதே போல ஸ்டாண்டர்ட் மேல குழந்தைகள் அவர்களுடைய நன்றி நடனம் ரொம்பவும் சிறப்பாக இருந்தது. அதை எந்த ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணாம நல்லா வச்சிருக்கீங்க. அப்புறமா சிறு பிள்ளைகள் சொன்னாங்க. நான் கூட இன்னும் சிறு பிள்ளைகள் யாரா வர போறாங்கன்னா பெரிய பசங்க எல்லாம். ஏன்னா அவங்க வெக்கப்படுவாங்க. கொஞ்சம் வயசாயிடுச்சு, நம்ம வரைக்கடி மாணவர்கள் போயிட்டாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அவங்க நீங்க ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவங்க ரொம்ப எதுவரையும் வெக்கப்படாம இங்க வந்து நடனம் ஆடினார்கள். ஐலண்ட்னா நம்ம ராகேஷ் அவர்கள் டான்ஸ் ரொம்ப சூப்பரா பாதம் சொல்லிட்டாரு. நான் எதிர்பார்க்கவே பாதம் இந்த ஸ்டெப் இப்படி போறாங்க, இப்படி யார் சொல்றாங்க எப்படி பாருங்க தெரியல. ரொம்ப அருமையாக இருக்கிறது. அவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய நம்முடைய பெரிய பிள்ளைகள், பெரிய நம்முடைய சிறு பிள்ளைகள் அங்க உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம பசங்க இது எல்லாத்துக்கும் பலமா கை தருவோம். எவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு நம்ம பசங்கிட்ட, எவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு. அதான் நான் பூசையில கூட வாங்க பசங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க. அவங்களுக்கு நிறைய வாய்ப்பே கிடைக்குது. பள்ளிக்கூடத்துல கூட நிறைய என்ன செய்யறதுல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆர்டிஸ்டியா எல்லாம் இருக்காங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஆனா இந்த வாய்ப்பு கிடைக்கிறது அவங்க உற்சாகப்படுத்த மீறி போன ஒரு பேரண்ட்ஸ் பங்கேற்கிற பேரண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் பேர் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பான என்னுடைய நன்றிகள். நானு ஃபாதர் பிரதர் ஆசிரியர்கள் சேர்ந்து உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்கேன். அதுலயும் குறிப்பா லியோ பெனடிக்ட் அவன் கரெக்டா லியோ பெனடிக்ட் கிப்சன் ராகேஷ் தூக்கம் போடுறது என்னடா எல்லாரும் டிராமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன வருஷம் கடைசியில பேய போட்டு நம்மளும் சரியா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லதுதான். அதாவது நம்ம கடவுள் மேல நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை. எத்தனையோ அவங்க நம்ம யாருடைய நம்பிக்கையை நம்ம கிண்டல் பண்றது. ஆனா நம்ம இயேசு சாமி மேல நமக்கு என்ன வேணும்?
ரொம்ப நம்பிக்கை ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது, அருமையாக செய்திருக்கிறது. இதற்கு முழு முதல் காரணம் வந்து நம்முடைய மறைக்கல்வியினுடைய பொறுப்பாளர் ஈஸ்வரன் ஐயாவுக்கு மாணவ மாணவிகளை சந்திக்கிற அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஜோஷ்வா, நம்ம அவங்க எல்லாம் வாசிக்கிறதெல்லாம் நான் நிறைய டைம் பார்க்கல. இன்னைக்கு ஏதாவது டேலண்ட்ஸ் சாங் பாடணும்னு நினைச்சேன், வாசிப்பாங்க. ஆனா இதுல எக்குமெனிக்கல்ல வாசித்தாங்க, ரொம்ப அருமையா வாசித்தாங்க. பிள்ளைகளும் அவங்க எக்குமெனிக்கல்ல வந்து இந்த சேகர் சர்ச்சில் பாடினாங்க. அவங்களுக்கு நம்ம குழந்தைகளை ரொம்ப ஏதாவது என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கும் ஒரு காரியத்தை அடுத்ததாக நம்பிக்கை இப்போ எல்லாமே ஃப்ரெஷ் ஹேண்ட்ஸ். இவங்க எல்லாமே இவங்க ஓல்டு ஹேண்ட், நிறைய ஃப்ரெஷ் ஹேண்ட்ஸ் தான். நான் சொன்னது போல நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் இப்பொழுது நம்ம உதவியாக இருப்பது மறைக்கல்வி ஆசிரியர்கள். அதுல ஆசிரியர் மேபின் உஷா இருக்காரு. அதே போல ஆசிரியர்கள் ஆர்த்தி இருக்காங்க, ஜெனி இருக்காங்க, சிரியா இருக்காங்க. நீ ஆசிரியர் மாதிரியே இருக்கு. தாத்தி இருக்காங்க, லெச்சி இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த நலனுக்கெல்லாம் முழுவது காரணம் சிறப்பாக நான் சொன்னேன். இவங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னா நீங்க வாங்க, கிளாஸ் எடுங்க அப்படின்னு. இப்போ வந்து அவங்க மிகவும் உற்சாகத்தோடு அவங்க எல்லாமே புதுசா வரணும்னு நம்ம விருப்பப்படுறோம். புதுசா வாசிக்கிறது எல்லாத்துலயுமே என்ன எல்லாரும் வரணும், பங்கேற்கணும், பின்னாடி நிற்கக்கூடாது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா இன்னைக்கு இத்தனை பேர் இத்தனை குழந்தைங்க இப்போ அழகா நடனம் மாட்டாங்க. இதை பார்க்கறதுக்கு நம்ம பங்கு மக்கள் நிறைய பேர் வரலையே அப்படின்ற ஒரு ஆதரவு தான். எவ்வளவு சிரிப்பு எனக்கு இல்லையா? ஜாமால அப்படின்னு சொல்லும்போது ஜாமாலை கூட போட்டு நினைச்சேன். சரியா? ரொம்ப சூப்பரா நாடகம், நடனம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆகவே நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு பலமாக கரங்களை கட்டி பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அவங்க ஆக்கி ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அப்புறம் ஜெனி வந்து இங்கே கலெக்டர் சரிங்க, கலெக்டர் வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பார்த்துருப்பீங்க மாஸ்டர் வருவாங்க. அடுத்து சிரியா அவர்கள் கேவில ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தாட்சி அவர்கள் அவரும் நிர்மலா பள்ளியில ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் நம்முடைய மெட்டி அவங்க கல்விக்குணம் தேவையில்லை. எந்த ஸ்கூல்னா கேசி ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நம்முடைய மெல்வின் அவர்கள் நியூட்ரி எஜுகேஷன் கேஎம்என் பள்ளியில ஆசிரியராக இருக்கிறார். அவர்களுக்கு சிறப்பான என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகவே இந்த சிறிய நிகழ்வு கிறிஸ்துமஸ் நிகழ்வுக்கு யாரை நான் தலைமையை கூப்பிடணும் அப்படின்னு யோசிச்சிருக்கும் பொழுது பொதுவாக எப்போதுமே நம்ம ஃபாதர்ஸுக்கு கூப்பிடுவோம். நம்ம பிரதர்ஸ் எல்லாம் நிறைய பேர்லாம் அவங்க ரெக்கக்னைஸ் பண்றது இல்லை. அதனாலேயே இந்த வருஷம் நான் ஜாயின் பால் அவர்கள் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, முதல் முறையா சிலரெல்லாம் பிஹைண்ட் த ஸ்கிரீன் பட் தே ஆர் நாட் ஷோன் அவுட் சைட். அவங்களை பத்தி வெளியே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆயரவர்களுக்கு ஒரு வலதுகரமா இருந்து அங்க வரவங்களை ஆயத்துக்கு கொண்டு போறது, லெட்டர் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறது, முழு நேர இப்ப வந்து செக்ரட்டரி வேற செயலர் வேற ஆயர் இல்லத்துல இல்ல. ஆனா முழு பொறுப்பையும் செயலாட்சி செய்திருக்கிற நம்முடைய ஜான் பால் எங்கிட்ட வந்திருக்காரு நினைச்சுக்காதீங்க. அவர் ஆயர் இல்லத்துல ஆயருக்கு செக்ரட்டரிக்கு செக்ரட்டரியா அவர் வந்து மிகவும் சிறப்பாக செயலாற்ற இவங்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் அவர் தெரியாது. ஆனா இந்த வருஷம் தெரிஞ்சிருக்கும் 1000 குடும்பத்துக்கும் அவர்
1000 குடும்பத்துல சப்போஸ் ஒரு எத்தனை குடும்பத்துக்கு கேன்சர் பேசுவாரு, ஒரு கண்டிப்பா ஒரு 400 வீடுகளுக்கு மேல என்ன செஞ்சிருப்பாரு, வீட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் 3 வாரம் படுத்துறதுனால எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களா? அப்போ பல கிங்ஸ்டன் போனாங்க, பல வெளியான் போனாங்க, அதற்கு உதவி போனாங்க, என்ன போக முடியும். ஆனா ரொம்ப சகிப்புத்தன்மை, ரொம்ப அமைதியெல்லாம் போயிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. நான் என்னதான் ரொம்ப அமைதியா இங்க பேசும்பொழுது கூட அவர்கள் அன்பகத்துல மரிக்கேடு சபை சகோதரர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அருமையான செய்தி இந்த நாளில் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க உலகத்துல அப்ப நாம கொண்டாட கிறிஸ்துமஸ்க்கு கொஞ்சம் எளிமையா ஜெபத்தோடு ஜெபத்தை மையமாக கொண்டு அவர்கள் ஜெபிக்கிற விதத்துல இருக்கணும்னு அருமையா சொல்லியிருக்காங்க. ஆகவே முக்கியமா அவரை நீங்க அழைச்சது அவருக்கு நன்றி சொல்லணும். நான் பர்சனலா இவருக்கு நன்றி சொல்றேன், கேரல்ஸ் இருக்கலாம். அதனால இன்றைக்கு அவரை அழைத்து அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில அன்பு அருட்சுவன் அவர்களுக்கு பலமாக கரங்களை கட்டுவோம். ஆசிரியர் அவர்கள் அத்தனை நிகழ்வுகளை ஓயாமல் அங்க போய் இங்க போய் கவலை பண்ணி நம்ம சுற்றுலா மழையும் நடந்துட்டு நினைச்சே அவர் கவலை பண்றாரு. அதான் லைட் காசுல லாபம் தொலைக்காட்சியில போயிட்டே நான் நினைச்சேன் நம்ம ஸ்ரீகள் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ற பார்க்கணும்ல, பார்க்கறதுக்கே பயப்படுவாரு. என்ன கோயிலுக்கு வாங்க அவரே சொல்லிட்டாரு. அவங்க மனைவியெல்லாம் கோயிலுக்கு வர்றாங்க. நம்ம பையன் அகிலன் நீங்க காணும் இங்க எல்லாரும் இல்லையா அவங்க அளவு ரூபாயில இருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய ஸ்ரீவர் அவர்களை கௌரவிக்க வேண்டும். அவரு ஜான்பாலுக்கு அடுத்து இன்னொரு சீஃப் கெஸ்ட் அவங்க உட்காருன்னு சொன்னா உட்கார மாட்டாங்க. உட்கார்ந்து எப்படி கவரேஜ் பண்ணி கொடுப்பாரு. அதனால நம்முடைய ஸ்ரீவர் அவர்கள் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர், நிறைய காரியங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். என்னுடைய வீட்டிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, அண்ணன் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அறிமுகமான ஒரு அன்பு சகோதரர். ஆகவே அன்பு சகோதரரை அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சிறிய இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை நாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தாங்கிய அன்பு சகோதரர் ஸ்டீபன் அவர்களை மேலே நாம் அழைக்கின்றோம். நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து உள்ள இருக்காங்க. அவங்க அறிமுகப்படுத்தினா அவங்க வந்துருவாங்க. உள்ள இருந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். 2 நாள் ஆட்சி பிரதர் நிதிஷ் வந்து அவர் நம்ம பங்குக்கு காவலர். ஆகவே அவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். காலையிலிருந்து நம்மோடு கூட சேர்த்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நம்முடைய
எல்லாத்துக்கும் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து எனக்கு பின்னால் உதவியாக இருந்து செயல்படுகிற என்னுடைய உபதேச சகோதரர் நாதன் அவர்களுக்கும் கரங்களை பற்றி என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்போம். தேங்க்யூ உங்களோட ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். சின்ன ஒரு நினைவு பரிசு கிறிஸ்துமஸ்க்காக ஒரு நினைவு பரிசு பெரிய பிள்ளைகள் வந்து அப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடைசியா டான்ஸ் தான் பாய்ஸ் வாங்க அந்த கடைசி டான்ஸ். அருட்தந்தை அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசு வழங்கப்படுகிறது. நன்றியுரை வழங்க ஆர்டி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இல்ல டார்த்தி எல்லாம் அடுத்த
doing. They make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle bells, jingle all the way. What fun it is to ride around a horse open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. What fun it is to ride around a horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride and swing this fanny bride was seated by my side. The horse was mean and right, misfortune seemed his lot. We got into a drifted bank and we got upset. Jingle bells, jingle bells, jingle all the way. What fun it is to ride on a horse open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. What fun it is to ride on a horse open sleigh. Now the ground is white to go it while we're young. Take the blues tonight and sing a sleighing song. Just get a bucket to 40 for a speed, then hitch you to an open sleigh. Jingle all the way. What fun it is to ride on a horse open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. What fun it is to ride on a horse open sleigh. நாங்க ஆக எடுத்துக்கலாம் முடிஞ்ச Outside, the horse was mean and right. Misfortune seemed his lot. It got into a drifted bank and we got upset. Jingle bells, jingle bells, jingle all the way. நாம் அனைவரும் இணைந்து நின்று இறுதியாக Oh,